I'm Chief Nutritionist Ilakana from Qua Nutrition. நம்ம உடம்புலயே ரொம்ப முக்கியமான ஆர்கன் வந்து ஹார்ட் தான். ஏன்னா ஹார்ட்டுக்கு எதனா பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா மற்ற எல்லா ஆர்கன்ஸுமே அதை வந்து ஈஸியா பாதிச்சிடும். இந்த ஹார்ட்டை நம்ம ஃபுட் மூலியமா கண்டிப்பா நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுக்கான சூப்பர் ஃபுட்ஸ் கொஞ்சம் நான் சொல்றேன். உங்களோட டெய்லி ருட்டீன்ல அதை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு பாருங்க. நம்பர் 1 வந்து பொமோகிரானேட் சீட்ஸ். பொமோகிரானேட் இருக்குல்ல, அதனோட விதைகள்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய சத்து இருக்குது. இது என்ன பண்ணும்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ், த்ரோம்போசிஸ் இந்த மாதிரி நம்ம ஹார்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அடைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே கரைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பொமோகிரானேட் சீடுக்கு இருக்கு. இதை டெய்லியுமே ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிளாக்கேஜ்லாம் இருக்காது. அது மூலியமா வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கார்லிக்ல வந்து ஆலிசின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு வந்து நிறையவே இருக்குது. ஸோ பச்சையா ஒரு பல்லு பூண்டு நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நல்லா குறைஞ்சு வரும். கொலஸ்ட்ரால் குறையிறது மூலமா உங்களோட ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது சூப்பர் ஃபுட் பாத்தீங்கன்னா ஒமேகா 3. ஒமேகா 3 அப்படிங்கிறது ஒரு நியூட்ரியன்ட். இது வந்து நிறைய ஃபுட்டுங்கள்ல இருக்குது. இப்போ கொழுப்பு சக்தி நிறைந்த மீன்கள், அதாவது நெத்திலி மீன், மத்தி மீன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷஸ்ல வந்து ஒமேகா 3 கண்டென்ட் நிறைய இருக்கும். வெஜிடேரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்நட்ல ஒமேகா 3 கண்டென்ட் இருக்கு, சியா சீட்ஸ்ல இருக்குது, ஃபிளாக் சீட்ல இருக்குது. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒமேகா 3 கண்டென்ட் வந்து உங்க பாடியில நல்லாவே இருக்கும். ஹார்ட் வந்து நம்மளால ஹெல்த்தியா வச்சுக்க முடியும்.